Praise the Lord, sisters. Praise the Lord, brother. Praise the Lord. brother. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, brothers. Praise the Lord. இன்னைக்கு நற்செய்தி மத்தேயு 28, மத்தேயு அதிகாரம் 28, இறை வசனம் 8 - 15 வரை நானே வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களும் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றார். நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாருக்கும் ஈஸ்டருடைய நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பிரதர். அப்ப இங்க ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். மத்தலேன் மரியா அவரோட சார்ந்த சகோதரிங்க கல்லறைக்கு போறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அங்க வானத்தூதரை காண்கிறார்கள். வானத்தூதர்கள் சொன்ன காரியங்களை குறித்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அந்த செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. அதை கேட்ட மாத்திரத்துல ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம், இன்னொரு பக்கம் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாக அதை சீடருக்கு அறிவிக்க ஓடி வராங்க இல்லையா? அதை பார்க்கிறோம். இடையில இயேசு பார்க்கறாங்க. இயேசு ஒரு வாழ்த்துறார். இயேசுவை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் இருக்கு. அப்ப இயேசு அவருக்கு, அஞ்சாதீர்கள், சகோதரன் சென்று கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்களை என்னை காண்பார்கள். அப்போ பிதாவின் திருவுள திட்டத்தின்படி ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தம்முடைய சாவை 3 முறை அறிவித்திருந்தார். அப்படி எப்படியெல்லாம் சாகடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி மறைநூலில் சொல்லியிருந்த மாதிரி இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். அதை நம்ம எல்லாம் நேற்று நினைவு கூர்ந்தோம். கடந்த 50 நாட்களாக நாம் நினைவு கூர்ந்து இந்த காரியங்களை தியானித்தோம். நமக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த காரியங்கள் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. அப்போ நமக்கு சொல்லப்படுற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு விபூதி முதல் ஆரம்பிச்சு நேற்று வரைக்கும் உயிர்த்தெழுந்த நாட்கள் வரைக்கும் மனம் மாற்றத்தை குறித்து தான் நமக்கு அதிகமா சொல்லப்படுது இல்லையா? நம்ம எந்த காரியங்கள் குறித்து அதிகமா தியானிச்சிருக்கிறோம்? மனமாற்றங்கள் குறித்து தியானிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது கிறிஸ்துவின் நாள் அழைக்கப்பட்ட நாம கிறிஸ்துவின் வார்த்தையால் உணவூட்ட பெறுகிற நாம இப்பொழுது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? உண்மையிலே அந்த வாழ்வுக்கேற்ற நற்செய்திக்கேற்ற வாழ்வு நம்ம வாழறோமா? உண்மையிலேயே இயேசு உயிர்த்தெழுந்த ஆற்றல் நாம் பெற்றிருக்கிறோமா? அதை நம்ம தியானிப்போம். சரிங்களா? அப்ப இயேசு கொண்ட அந்த இறைவாட்சியின் வாழ்வு எனக்குள் இருக்கிறதா? என்னால வாழ முடியுதா? உண்மையிலேயே நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேனா? இயேசு உயிர்த்தெழுந்தார், அதை நாம கொண்டாடிட்டோம். அப்போ இயேசு கூறியதை போல இந்த பூமியிலிருந்து, இந்த உலகபூர்வமான வாழ்விலிருந்து என்னால் உயிர்த்தெழுந்திருக்கிறான், என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட வாழ்வா இருக்குதா?
இயேசு தன்னுடைய பாடுகளை முடித்து உயிர்த்தெழுந்துட்டார். நான் இவ்வுலக வாழ்க்கையில நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேனா? நம்ம பேதுரு முதல்ல சொல்லுவாரு, முதல் பிரசங்கத்துல, நெறிகெட்ட உலகிலிருந்து இந்த தலைமுறையில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கன்னு திருத்தூதர் 2:40 சொல்லப்படும். நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களையே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. முதல் அவரு இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது பெந்தகோஸ்துனால அவர் சொல்ற வார்த்தை அது. அப்ப நாமெல்லாம் நம்ம கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசித்தோம்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் திருமுழுக்கு பெற்ற போது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள், சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழுத செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்ற போது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள், சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். இந்த வசனம் என்ன சொல்ல வருது நமக்கு? நம்ம எப்ப ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்ப இயேசுவோட நம்ம அடக்கம் செய்யப்பட்டோம், அவரோடு நாம் உயிர் தெழுந்து அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். இந்த வார்த்தை நம்மளால நம்ப முடியுதா? நம்ம உயிர் தெழுந்த அந்த கேரக்டர், அந்த சுபாவம் எனக்குள்ள இருக்கா? அப்ப உயிர் தெழுதல்னா என்ன? என்ன சொல்லலாம்? ஆண்டவர் எதிலிருந்து என்னை உயிர் தெழ சொல்றாரு? பாபத்திலிருந்து விடுதலை. ஓகே, அவர் எப்போ சாகரமோ அன்னைக்கு நம்ம விடுதலை இது ஆயிரும் இல்லையா? ஜென்ம பாவத்துல ஃபர்ஸ்ட் விடுதலை ஆகுது. அடுத்தது ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்த வாழ்வு இறையாட்சி இல்லையா? நம்ம ஏற்கனவே பலமுறை அதை கேட்டிருக்கோம் இல்லையா? இறை ஆட்சிக்குரிய வாழ்வு எனக்குள்ள இருக்கிறதா? அதாவது புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு, உயிர்த்தெழுந்த வாழ்வு நான் வாழுகிறேனா? ஆண்டவர் இயேசு பெற்று தந்த அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வு எனக்குள் இருக்கிறதா? அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்வுனா என்ன? ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம வாசிப்போம். கொலோசியர் 3:12 இருக்கு. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள், எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்வு என்ன வாழ்வு ஆண்ட வாழ் சொல்றாங்கன்னா, இந்த பண்புகளால், எந்தெந்த பண்புகளால்? நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள், எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள். இந்த உயிர்த்தெழுந்த வாழறோம். அப்போ அவருடைய கேரக்டர், கிறிஸ்துவனுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கு. அப்போ கிறிஸ்துவின் சுபாவம் என்னன்னா சொல்றாங்க இல்லையா? நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். நம்மளாம் யாரு? கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அப்போ எப்போ நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோ, எதை நான் உணர்றனோ, நான் கடவுளுடைய அன்புக்குரிய இறை மக்கள், இறை மகன், இறை மகள், அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்கோ அப்போ இந்த கேரக்டர்ல எனக்குள்ள இருக்கணும். பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். இந்த குணாதிசயங்கள்லாம் எனக்குள்ள இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சரிங்களா? என்கிட்ட பொறுமை இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நெருக்கடியில நான் அந்த சூழ்நிலை எப்படி செயல்படுறேன்? என்னுடைய கடவுள்கிட்ட இருந்து இரக்கம் எனக்கு இருக்கா? என்னால பிறரை மன்னிக்க முடியுதா? என்னால பிறரை பொறுத்து கொள்ள முடியுதா?
என்னால ஆண்டவரை போல ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஆண்டவர் எல்லாம் கெஸ்டமெண்ட் ஓடி போயிட்டாங்க இல்லையா? இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் போய் தேடி போனார் இல்லைங்களா? என்னால அந்த மாதிரி செயல்பட முடியுதா? என்னை வெறுத்தவங்க, என்னை இழுத்து பேசணுங்க, என்னை தாறுமாறு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றவங்க, என்னை புரிந்து கொள்ளாதவர்கள், இவர்களை நாம் எப்படி பொறுத்து கொள்றோம்? அவங்க மேல என்னால பரிவு காட்ட முடியுதா? போராட்டம் பிரச்சனைகள் வரும்போது என்னால் பொறுத்து கொள்ள முடியுதா? குடும்பத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு தவறுகள், சிறு சிறு போராட்டங்கள், பல பிரச்சனைகள், வியாதிகள், கடன் மத்தியில பிள்ளைங்க சரியா படிக்கல, பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்க எங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அந்த நிலையில என்னால பொறுமையா இருக்க முடியுதா? அப்படி இருக்க முடிஞ்சா நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆற்றலால் வழி நடத்தப்படுகிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அப்பொழுது என்னுடைய உடல் கடலின் ஆலயம். அந்த ஆலயத்தில் கடலில் தூய தங்கி இருக்கிறார். அவர்கள் கற்றுத்தருகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்னன்னு ஆண்டவர் எனக்கு கற்றுத்தருகிறார். அதற்காக ஆவியான நாம் பெற்றிருக்கிறோம். முதற்கொடையா நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த ஆற்றலுடைய பண்புகள் கிறிஸ்துவனா இருக்கிற நாம் கிறிஸ்துவோடு மரித்து, பாவத்துக்கு மரித்து, நம்ம இயல்பெல்லாம் மரித்து போயிருக்குது. அப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கை, அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியுதா? அப்ப நம்ம எங்க தவறு செய்கிறோம்? இந்த நிகழ்ச்சிகளை நாம் தியானிக்கிறதுக்காக நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலன்னு ஒரு 50 நாள் வருது இல்லையா? 40 நாள் அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு 7 நாள். அப்போ தவக்காலம் ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை நினைவு கூற சொல்ல மோயிசனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை இல்லையா? ஆண்டுதோறும் நினைவு கூறுங்கள். பாஸ்கா பலி ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்றாரு இல்லையா? ஒரு நினைவு கூறணும். அது திருச்சபை கடந்த ஏறக்குறைய 4000 வருஷமா தொடர்ந்து நடைபெற்று வருது. ஏறக்குறைய 3700 வருஷம் நினைக்கிறாரு மோயிசன் காலத்துல நம்ம கணக்கு. அது தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவ வாழ்வு அது கிறிஸ்துவை போல வாழக்கூடிய வாழ்வு. பழைய ஏற்பாட்டு காலம் வேற, அது வாழ்வு வேற. புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய வாழ்வு வேற. ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட மரித்திருக்கிறோம். இந்த உண்மையை நாம் உணரணும். கிறிஸ்துவின் இயல்பை நான் கொண்டிருக்கிறேன், அந்த உணர்வை எனக்குள்ள வரணும். யோவான் 3:6 வாசிக்கிறோம், நீரினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைந்தால் ஒழிய நீங்கள் இறையாட்சிக்கு உட்பட இயலாது. அப்போ நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், ஞானசனா இது தூயாவை பெற்றிருக்கிறோம், உறுதி பூசல் பெற்றிருக்கிறோம். அப்போ தூய ஆவியின் இயல்பு எனக்குள்ள இருக்குது. இதை நான் நம்புறேன்னா பார்க்கணும். தூய ஆவியின் இயல்பு எனக்குள்ள இருக்குது. அவர் எனக்கு ஒவ்வொரு சூழலும் எப்படி கற்று தருகிறார், நான் எப்படி செயல்படணும், என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கு, என்னோட நினைவுகள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு நிலைகளை நான் எப்படி செயல்படுறேன், இதை நான் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கணும். நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீதிமொழி 4:23 தான் சொல்லுது, விழிப்பாயிருந்து உன் இருதயத்தை காவல் செய், ஏனெனில் அதிலின்று புறப்படுவோய் உன் வாழ்வின் போக்கை மாற்றிவிடும். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுது, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டம். பவுலுடைய சொல்ல, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டமான வாழ்வு. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம இருளின் ஆட்சியோட போராட்டம் உண்டு. நம்ம சுபாவங்களோட தான் நம்ம போராட்டம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த இறை வார்த்தைக்கு அலைநாய் போதா, இந்த இறை வார்த்தை ஒத்து வாழ்தா, என்னால பரிவு கொள்ள முடியுதா, என்னால மற்ற மக்கள் இரக்கம் கொள்ள முடியுதா, என்னால மற்ற மக்கள் நல்லெண்ணம் கொள்ள முடியாது, நான் தீர்ப்படுகிறேனா, இல்ல இயேசுவை போல என்னால் மன்னிக்க முடியுதா, இயேசுவை போல என்ன ஏற்றுக்கொள்ள முடியுதா, நான் கன்னியோடு இருக்க முடியுதா? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, 13வது வசனம், கொலோசியர் 3:13, ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தா மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இதை நாம் சிலுவை பாடுகள் நாம் தியானிக்கிறோம். ஏறக்குறைய 7 சிலுவை பாடுகள் தியானித்தோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் அதுதான் நம்ம கற்றுத்தரார். இயேசு நம்ம கற்றுத்தந்தது மன்னிக்க, பிறரை எப்படி மன்னிக்கணும், பிறரை எப்படி அன்பு செய்யணும், இதைதான் ஆண்டவர் கற்றுத்தாங்க. இந்த வாழ்வை நான் எனக்குள்ள கொண்டு, கிறிஸ்துவின் இயல்பு எனக்குள்ள இருக்கா, அதை நம்ம செக் பண்ணணும். 1 யோவான் 3:9 சொல்லுது, கடவுளின் இயல்பு அவங்களுக்குள்ள இருக்குது, அதனால அவங்களால பாவம் செய்ய இயலாது.
கடவுளுடைய இயல்பு எனக்குள் இருக்கிறதுனால, ஏன்னா நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்குள் கிறிஸ்துவின் இயல்பு இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆற்றல் எனக்குள் இருக்கு. என வலுவூட்டுக்கு துணை கொண்டு எதையும் ஆற்றல் உண்டு என்று நான் அறிக்கை செய்கிறோம். என்னால வாழ முடியுதா? இதை சீர்தூக்கி பார்ப்போம். ஏன்னா இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த திருவிழா முடிச்சிருக்கிறோம். கடந்த 47 நாட்களாக தியானிச்சிருக்கோம். மனம் மாறி இருக்கும். பல்வேறு காரியங்கள்லாம் உள்ளத்துல உறுதி போட்டிருக்கும் இல்லையா? இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நான் உறுதி போடுவோம். அப்போ தினந்தோறும் நமக்கு போராட்டம், விசுவாச வாழ்வினும் போராட்டம் எனக்கு உண்டு. நான் கிறிஸ்துவனுடைய புதுப்பிக்கப்பட்ட புது பிறப்பு நான் அடைந்திருக்கிறேன்னு பார்ப்போம். கிறிஸ்துவனை உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை நான் வாழறேன். நான் சூழ்நிலை மீது, வியாதியின் மீது, கடன் பிரச்சனைகள் மீது, உறவுகளின் மீது, பாவத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கா? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? எல்லா சூழலும் மேற்கொள்ளும் ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை நான் நம்பணும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் நம்பி இயேசு உயிர்த்தெழுந்த வாழ்வு, இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், நானும் இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கை பிரதிபலிக்கும் வாழ்வா என்னுடைய வாழ்வு இருக்கான்னு நம்ம செக் பண்ணும். இல்லைன்னா நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். சரிங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவர் நீர் மரணத்தில் வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியாக திருமுழுக்கிலே நாங்கள் உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டு உம்மோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, உமக்கு உண்மையிலே சாட்சிகளாய் வாழ அப்பா பிதாவே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்ட ஒவ்வொரு நேரங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இறை வார்த்தைக்கு ஒத்து வாழ்கிற, அதனோடு இணைந்து வாழ்கிற வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு வாழ ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்னும் எங்கள் முன்னோர்களோடு விண்ணக வீட்டிலே நாங்கள் விருந்துண்ண அன்பின் பிதாவே, இந்த வேலை இந்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனுதின விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்திலே வாழ்ந்த ஆண்டவரே, போராட்டத்தை நாங்கள் வெற்றி பெற்ற ஆண்டவரே, நிலை வாழ்வை என்றென்றும் வாழ ஆண்டவரை இயேசுவின் வல்லமையில நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.